இந்த லேயால அவள் வீட்டுல எல்லாருமே ரொம்ப அற்பமாய் பார்க்கறாங்க. 31ஆம் வசனம் வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். எல்லாரும் அவளை அற்பமா எண்ணுகிறார்கள். ஏன் அவளை அந்த மாதிரி அற்பமா எண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனா யாரை இந்த ஜனங்கள் எல்லாம் அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களை யாராவது இப்படி அற்பமா எண்ணினார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய அந்த இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஏக்கங்களையும் உங்களுடைய தவிப்பையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் என்ன பண்றாரு? அவளுடைய இருதயத்தை காணுகிறார். கர்த்தர் அவளை கண்டு, கர்த்தர் அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். இப்போ அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க.